ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரோக்கிய உணவு ட்ரிச்சி. இன்றைக்கி கம்மஞ்சோறுக்கு ஒரு மேட்சான புளிக்குழம்பு. இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி ஒரு மண் சட்டி வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் மொச்சை தான் போட்டிருக்கோம் நாங்கள் புளிக்குழம்புக்கு. மொச்சையை வறுத்து குக்கரில் ஒரு தடவை விசில் விட்டேன். அது சரியாக வேகாதனால ஃபஸ்ட்டு மொச்சை போட்டிருக்கோம். ஒரு வேளை மொச்சை நல்லா வெந்துச்சுன்னா அதை கடைசியாக கூட போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மொச்சை அது அரை வேக்காடு தான் வெந்திருக்கு, அதனால் மொச்சையை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அது தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். இதில் நம்ம தேங்காய் ஊற்ற மாட்டோம் இந்த குழம்புக்கு. அதுக்கு பதிலாக தோரம்பருப்பு அரைச்சி ஊற்றுவோம். அதனால் 1/4 கப் தோரம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் போடுற காய் கொத்தரங்காய், வேர்க்கடலை இருக்குது, அதனால வேர்க்கடலை போடுறோம். அப்புறம் முருங்கைக்காய், கத்தரிக்காய். இந்த மொச்சைக்கு பதிலாக தட்டைப்பயிறு போடலாம், நல்லாயிருக்கும். அடுத்து கொத்தரங்காயும் வேர்க்கடலையும் போடலாம். இது ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கு அப்புறமா மற்ற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகாத்தூள் போடணும். என்கிட்ட இருக்கிறது ஆந்திரா மிளகாய், அதனால மிளகாத்தூள் அது பயங்கர காரமாக இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கு ஒரு வேளை காரம் கூட வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சாதா மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு ஸ்பூன் கிட்ட தான் போட்டுப்பாங்க அம்மா. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மிளகாய் பயங்கரமாக காரமாக இருக்கும், அதனால ஈக்குவலாக போடுறேன். உங்கள்கிட்ட இருக்க மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்குன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கூடையும் மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இது சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு. ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம். அதை போட்டு எல்லாமே வேணும். இந்த தோரம்பருப்பு ஊற வச்சுருவாங்களா, அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி வழுவழும் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சிக்கணும். முருங்கைக்காய் போட்டு அது லைட்டாக ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கு அப்புறமா கத்திரிக்காய் போட்டுக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து இது நல்லா கிளறி விட்டு புளி ஊற்றணும். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா வரும். அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பருப்பு, அதையும் சேர்த்து ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். கம்மஞ்சோறுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ புளி எதுவும் பத்தலைன்னா போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய், வெங்காய வடகம் இருந்தால் ப்ரிஃபரபிளி வெங்காய வடகம் தாளித்தா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி என்கிட்ட வெங்காய வடகம் இல்லை, அதனால் நார்மலாக தான் தாளிக்கிறேன். கடுகு, அடுத்து உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த கொதிக்கிற குழம்புல கொட்டி கலந்து விட வேண்டியதுதான்.
சிம்பிளாக ஈஸியாக இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.